மோடிக்கு கை கொடுப்போங்க. எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த சிதாரம் கட்டணும். மோடி வாழ்க, மோடி வாழ்க. மோடி இருக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக நிற்கிறோம். அது இல்லாமல் நம்ம இந்தியாவை எவன் பழிச்சாலும் சரி. 26 பேர் செத்துட்டாங்க. செத்தவங்களுக்கு துணை நிற்கிறவன் தான் இந்தியன். துணை இல்லாமல் எவன் நின்னாலும் அவன் வந்து பாகிஸ்தான். அந்த ஜெய்ஹிந்த் உலகத்தில் நாட்டின் நரம்புகள் அத்தனையும் ஜெய்ஹிந்த் 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 நம்ம சொல்லி நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். தவறே நடந்தாலும் இந்தியன் என் தாய் நாடு. இந்த தாய் நாட்டை குறை சொல்லணும்னு யார் நினைச்சாலும் சரி பாகிஸ்தானில் போய் குறை சொல்லுங்க. இருக்காதீங்க. இப்போ நிறையா ரோஷம் இருக்கும்ல, போயிடுங்க பாகிஸ்தானுக்கு. 3-4 பிரிவு முஸ்லீம்லேயே அடிப்பாங்க. இங்கே எந்த மொழியாக இருந்தாலும் அடிக்க மாட்டோம். எல்லா மதமும் என் தாய்மொழி, என் தாய் மதம். முஸ்லீம் வேற இல்லை, இந்து வேற இல்லை, கிறிஸ்டின் வேற இல்லை. அத்தனை மதமும் எல்லாம் நமக்கு வேண்டிய மதம். எந்த மதமே நமக்கு வேண்டாத மதமே கிடையாது. நான் தூத்துக்குடி சார்ந்தவன். அந்த வட்டில் இருக்கும், பெரிய வட்டில்னு சொல்லுவாங்க. அதில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். அந்த முஸ்லீம் பண்டிகைக்கு போய் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்களாம் மாமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த அரசியல் வந்து பிரிச்சுட்டாங்க நம்மளை. தமிழன் முஸ்லீமும் தமிழன் தான், கிறிஸ்டினும் தமிழன் தான், தமிழனும் தமிழன் தான், இந்துவும் தமிழன் தான். பிரித்து நம்மளை பீஸாக பிரிச்சுட்டாங்க. இதை வந்து அந்த கிங் ஜாக்ல எந்த நாடுங்க அது? வடகொரியாவில் சொல்ல முடியுமா வேண்டாது? அப்படியே கூப்பிட்டு போகிறான். பாதாளத்தில் முதல்ல இருக்குது, திறந்து விட்டு அவனை அப்படியே சாவடிச்சிடறான். அப்படி சாவடிக்கணுமா நம்மளும்? மோடிக்கு கை கொடுப்போங்க. எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த சிதாரம் கட்டணும். மோடி வாழ்க, மோடி வாழ்க. மோடி இருக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக நிற்கிறோம். அது இல்லாமல் நம்ம இந்தியாவை எவன் பழிச்சாலும் சரி, அவன் எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டவராக இருந்தாலும் சரி, அவனை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணா சரி தரணே, அதெல்லாம் அப்படி இல்லைண்ணே, அதெல்லாம் கேட்குறேன். இல்லை பேர சார் ரொம்ப பேசுவார், வேறு பேசுவார். ஆமாம், இல்லை அவர் சப்ஜெக்ட் வேறு பேசுவார். சரி, நம்ம மங்கை ஹரிராஜன் சார் பேசிட்டார். பேர சார் நிறையா பேசுவார். அதுக்கு தான் அதுக்கு நம்ம ஸ்ரீதரண்ணன் நிறையா பேசுகிறார், அப்போ தான் பேசினார். இல்லை எனக்கு ஆத்திரம் என்னென்னா, எந்த இடத்துலையும் நம்ம மொழியை நம்ம குறை சொல்ல வேண்டியது அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்தாலே வாழ வைக்கும் தமிழகங்க. யார் வந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது நம்ம தான், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி யாராவது இந்தியில் படம் ஜெயிக்கணும்னா கூட இங்கே வருவாங்க. தர்மேந்திர படம் நடிச்சிருக்காரு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மலையாளத்தில் மோகன்லால் மம்முட்டி நடிச்சிருக்காங்க, எல்லாரும் ரித்திஷ் நடிச்சிருக்காரு, பீமன் ரகு நடிச்சிருக்காரு. எல்லாரும் இங்கே நடிச்சவங்க. நம்ம யாரும் குறை சொல்லலை. ஏன்னா நானும் நிறையா அங்கே 360 படத்துக்கு மேலே மலையாளத்தில் பண்ணியிருக்கேன். அதனால் மொழி நம்ம மொழி. அவர் அழகாக பேசினார், மலையாளத்தில் எழுதி. நான் வாங்கி பார்த்தேன். பார்த்தேன். அவர் வந்து மலையாளத்தில் எழுதி தமிழில் பேசுகிறார். என்ன இது பாருங்க. அப்போ அவர் பாராட்டம். ராஜான் சார் சொன்ன மாதிரி மொழியை தமிழில் பேசணும்னு ஆசைப்பட்டார்ல, அதுக்காக வணக்கம் சார். உங்களுக்கு டைரக்டர் சார் உங்களுக்கு வணக்கம். அழகான பேர் வச்சுங்க, அகமொழி வெளிகள். அற்புதமான பேர் சார், தமிழ் பேர். உண்மையிலே கலைஞர் தான் உங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுத்துருப்பார். ஓகே, இப்போ வந்து நம்ம தயாரிப்பாளரோட குடும்பத்தில் துபாயிலேருந்து வந்திருக்காங்களாம். துபாயிலேருந்து அவங்களெல்லாம் மேடையில் கூப்பிட்டு ஒரு சால்வை போடலாமா? வாங்க வாங்க வாங்க, துபாயிலேருந்து வந்திருக்காங்க. வாங்க மேடம், லாஸ்ட்டாக போடலாமா? ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனமாற வாழ்த்துறேன். எப்பவும் உங்கள் கூட நிற்போம் சார். சார் நாங்கள் தமிழ் மலையாளம் பார்க்க மாட்டோம். நாங்கள் எப்பவும் உயிர்களை நேசிப்போம். உங்களை மாதிரி உங்கள் கூட எப்பவும் நிற்போம். எந்த இதனாலும் எங்களை கூப்பிடுங்க. ராஜன் சார் இருக்கார், பேரரசர் இருக்கார், நான் இருக்கேன். எல்லாரும் உங்கள் கூட தொண்டைக்கு நிற்போன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் வாழ்த்து சொல்லி அமர்களில் ரொம்ப பெருமையாடுறேங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா மதிங்க. தாய்க்கு மிஞ்சி வேறு எந்த தெய்வமும் இல்லை, தந்தைக்கு மிஞ்சி எந்த கடவுளும் இல்லை. எனக்கு நானே நிகர் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவும் நினச்சிக்கங்க. அந்த மொழியில் எப்போவுமே நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம தாய்மொழி உலகத்திலே அற்புதமான மொழி. நான் எல்லா நாட்டுக்கும் போகிறேன். மாடு அம்மானி தான் கற்று, எங்கேயும் வேறு எந்த லாங்குவேஜை கற்று நான் பார்க்கவே இல்லை. அந்த தாய்மொழி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி, ஜெய்ஹிந்த்.